யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. நான் ஓட்டே போடுறதில்லை அப்படின்னு ஒரு சிலரும், நான் ஓட்டு போடுறதால் ஆனா எல்லாருக்கும் ஓட்டு பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கடைசியில் ஒரு தெளிவை தரும் நம்புறேன். இந்த உலகத்துல 100 வீதம் நல்லவங்கன்னு யாருமே இல்லை. இன்னைக்கு நல்லவனா இருக்கிறவங்க நாளைக்கு கெட்டவனா கூட மாறலாம். அதனால இறைவன் நம்மளுக்கு தந்த அந்த வாக்குரிமைங்கிற பொறுப்பை அவங்களுக்கான உதாசீனம் செய்யறது அவ்வளவா ஒரு பொருத்தமானது இல்லை. ஏன்னா நம்ம பொறுப்புகளை பத்தி நிச்சயமா ஒரு நாளைக்கு இறைவன் பதில் கூறியே ஆகணும். நல்ல ஆட்சியாளனை தாண்டி இறைவன் பிரார்த்தனை செய்யுங்க. உங்க உள் மனசுக்கு தோணும் இந்த பதவிக்கு இவர் தான் பொருத்தம்னு, அவருக்கு போயிட்டு ஓட்ட பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நீங்க நம்பி ஓட் பண்ணவங்க உங்க தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்கன்னு வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழ்ற காலமெல்லாம் ஏமாத்தத்தை சந்திக்கணும். இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை காய்ஸ், உங்க கூட இருக்கிற உறவுகளுக்கு தான். நீங்க படைப்பினங்களை நம்பி வாழ்ற காலமெல்லாம் நிச்சயமா ஏமாத்தங்களை சந்திப்பீங்க. படைப்பினங்களை நம்பி வாழாதீங்க. படைச்ச இறைவனை மட்டும் நம்பி வாழுங்க.